அதோட லிங்க்ஸ் ஆர் பேக் வித் அனதர் வீடியோ. அதுவும் எந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா பிளடி பெக்கர் அப்படின்னு நம்ம கவினோட படத்துல இருந்து பெக்கர் பீக் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டீசர் மாதிரி நினைக்கிறேன். ஸோ நம்ம அதான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். நெல்சன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை, ஸ்டாரிங் கவின். அப்புறம் நம்ம டைரக்ஷன் பாத்தீங்கன்னா சிவபாலன் முத்துக்குமார். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிலீஸ் ஆன டயத்துல இருந்து, அதாவது இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்களா அந்த டைத்துல இருந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. எப்படி இருக்க போகுது இந்த படம், ஒரு கவின் மாதிரியான ஒரு ஆக்டர். இப்போ ரீசெண்டா அவர் பண்ண பிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவரு இந்த மாதிரி ஒரு லுக்ல ஒன்று பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே செம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு கியூரியாசிட்டியை உண்டாகிச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்துலாம் டீசர் எப்படி இருக்கு, நம்மளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ரெடி 3 2 1 கோ. அடி வாவ், ஸ்டாரிங் கவின். நானே கால்ல இருந்து சவாரி இல்லாம செம கடுப்புல இருக்கேன்டா. சரி, உன்ன மாதிரி கால் மட்டும் இருந்தா நானும் ஆட்டோ ஓட்டி இருப்பேன். ரைட்டு. எஞ்சி போய் ஆடப்படாதோ. Bloody Becker. ட்ரெய்லர் கம்மிங் சூன். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போதுங்க. ஸோ டீசருக்கும் ரொம்ப கம்மியா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டீஸா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டீசரு. ஸோ கவின் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒன்லி அவர் ஸ்டாரா மட்டும் ஆகாம ஒரு நல்ல ஆக்டராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் எடுத்த இந்த கால் பிளடி பெக்கர் அப்படிங்கிற பண்ணணும்னு நினைச்ச கால் வந்து செம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ஒன்று வரப்போகுது. ஸோ கவினோட ஃபேன்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும். அண்ட் சினிமா ஃபேன்ஸ்க்கு மெயினா ஒரு ட்ரீட்டா இருக்க போது. நெல்சன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜெயிலர்ல ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைச்சு அதை வச்சு அவர் பண்ணணும்னு நினைக்கிற சின்ன சின்ன கதைகள்லாம் அவரோட அசிஸ்டண்டோ இல்ல மற்ற டேரக்டர்லயோ அந்த மாதிரி ஒரு டார்க் காமெடியான ஒரு வைபை வந்து இந்த படம் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். டீசர்ல பெருசா ஒன்றும் ரிவீல் பண்ணலங்க. ஸோ ட்ரெய்லர்ல தான் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய போகுது. பட் எக்ஸைட்டடா இருக்குங்க, பயங்கரமா எக்ஸைட்டடா இருக்கு இவரோட ஆக்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் டாடாலையும் சரி ஸ்டார்லையும் சரி ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் ஒன்று பண்ணிருப்பாப்புங்க நம்ம கவின்னு. ஸோ அதுக்காக இந்த படத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஈகரா ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மியூசிக் ஜென் மார்டின் வழக்கம் போல அவரோட பாட்டை வேற லெவல்ல ஒன்று செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும். ஸோ தீபாவளிக்கு வரப்போது இந்த படம் பயங்கரமா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு ஷோர் ஷார்ட்டா ஒரு ஹிட் அடிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். இதோட ஒரிஜினல் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், செக் பண்ணி பாத்தீங்கன்னா. வேட்டையனோட சாங்ஸ், ட்ரெய்லரு, அப்புறம் ஏ மின்னலே அப்படின்னு சொல்லி அமரனோட ஃபர்ஸ்ட் சிங்லாம் நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்க, எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரெய்லரோட ரியாக்ஷன் வருங்க, ரெடி பக்கர் ட்ரெய்லரோட ரியாக்ஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கவின் ஃபேன்ஸ் எல்லாருமே. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.